எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 5வது அதிகாரம், 1 யோவான் 5வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 329வது பக்கம் பைபிள். அப்படி கடைசிலேருந்து எடுத்திங்கன்னா வந்துடும். கடைசிலேருந்து அப்படி திருப்பினீங்கன்னா 329வது பக்கத்தில் இருக்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் எல்லாரும் எடுத்துக்கோங்க, நான் வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவை நம்புறீங்களா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? நீங்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றமே நடந்திருக்கிறது. அப்போ நீங்கள் தேவனால் பிறந்தீங்கன்னா நீங்கள் உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆனால் எப்படி ஜெயிக்கிறது? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த விசுவாசம்னா என்னென்னு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் இதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் பல வாரத்துக்கு இதை தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இது என்ன அப்படின்றத நல்லா புரிந்து கொள்ள போகிறோம். ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளையை சேர்க்குறீங்க, சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் என்ன செய்யுது? ஒரு வகுப்பை முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் படிக்குது. அதுக்கப்புறம் தான் அடுத்த வகுப்புக்கு என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடியது இந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள நம்ம வாழ்க்கை மாறிவிடும். இதுக்கு தான் நம்ம மார்க் 11வது அதிகாரத்திலேருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பித்தேன். முக்கியமான வேத பகுதி பாருங்கள். மார்க் 11வது அதிகாரம், அப்படியே முன்னாடி திருப்புங்க. புதிய ஏற்பாட்டில் 65வது பக்கம். இப்போ அதெல்லாம் தெரியலேன்னு ஒன்று வருத்தப்பட வேணாம். அப்படியே எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். நானும் பாருங்கள், மத்தேயு எங்கே இருக்குது, மார்க் எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரியாமல் தான் இருந்தேன். நான் ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது. என்ன மத்தேயுன்றாரு, மார்க்குன்றாரு, யோவான்றாரு, என்ன தான் சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருந்தது பாருங்கள். நான் அதை எடுக்க வந்துருச்சு, புரிஞ்சிருச்சு நல்லா. மார்க் 11வது அதிகாரம் 65வது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். மார்க் 11வது அதிகாரம் 12வது வசனத்திலேருந்து அப்படியே வாசிக்கிறேன். 12வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். எல்லோரும் எடுத்துக்கோங்க. 12வது வசனத்திலேருந்து வாசிக்க போகிறேன். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்கள், கேட்டார்கள். பாருங்க, இயேசு வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஊர்லேருந்து பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு அப்படி வர்றாரு. வரும்போது பசி, திடீர்னு பசி எடுக்குது. பாருங்கள், இயேசு மனிதனாய் பூமிக்கு வந்தார். அதனால் அவருக்கும் பசி என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. அவர் கடவுள், 100% கடவுள். அதே நேரத்தில் 100% அவர் மனிதனாகவும் இருந்தார். அவருக்கு பசி எடுக்குது. வர்ற வழியில் ஒரு அத்திப்பழம் மரத்தை பார்க்குறாரு. அதில் பழம் இல்லை. ஏன் பழம் இல்லை? ஏற்கனவே சொன்னேன், அதில் சீசன் இல்லை. அது அத்திப்பழ காலம் கிடையாது. உதாரணம் சொன்னேன் இல்லையா, மாம்பழ சீசன் இப்போ தான் முடிஞ்சது இல்லையா? மாம்பழ சீசனில் நல்ல பழம் காய்ச்சுது. இப்போ ஏசு என்ன பண்ணுறாரு? அத்திப்பழம் சீசன் இல்லாத காலத்தில் பழம் இருக்கான்னு பார்க்குறாரு, பழம் இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு? அந்த அத்தி மரத்தை பார்த்து, இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனி புசியாது இருக்க கடவன் அப்படின்னு என்ன செய்கிறார்? அதை சபிக்கிறார். இதை சீசர்கள் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க இல்லையா? இப்போ கேட்டுட்டு அடுத்தல பாருங்கள், 15வது வசனத்தில் வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களும் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அது வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகதியடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமானபோது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். பாருங்கள், இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வர்றாரு. அவருக்கு பசி உண்டாகுது. மரத்தை சபிச்சாச்சு, சொல்லிட்டாரு. இனிமேல் ஒருவனும் இந்த மரத்தில் கனியே புசிக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. சீசர்கள் அதை கேட்குறாங்க. இப்போ போயிட்டு அவர் வேலையை பார்க்குறாரு. நிறைய வேலைகளை தேவாலயத்தில் நிறைய வேலைகள்லாம் பார்க்குறாரு.
20வது வசனத்தை பாருங்கள். மறுநாள் பாருங்கள், ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். எல்லாரும் சொல்லுங்கள், கண்டார்கள். முதல்ல இயேசு சொன்னதை என்ன செஞ்சாங்க? கேட்டார்கள். இது பட்டு போயிடும்னு சொன்னதை கேட்டார்கள். இப்போ மறுநாள், ஒரு நாளாவது மறுநாள் காலையில் எல்லோரும் வர்றாங்க. சீசர்கள் பார்க்குறாங்க. இப்போ என்ன இயேசு சொன்ன மாதிரி அப்படியே பட்டு போயிடுச்சுன்னு இந்த கண்ணால் இப்போ என்ன செய்கிறார்கள்? கண்டார்கள். இப்போ கண்ட உடனே பாருங்கள், இப்போ அதில் ஒரு பேதுருன்ற ஒரு சீசன் என்ன சொல்கிறாரு? 21வது வசனம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். ஏற்கனவே நேற்று கேட்டாங்க, இன்றைக்கி பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறான் பேதுரு, ரபி இயேசுவே, நீர் சொன்ன மாதிரியே அத்திமரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னு என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே இயேசு சொல்கிறார் பாருங்கள், அடுத்த வசனம். இங்கே ஏதோ முக்கியமான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இயேசு என்ன சொல்கிறாரு? இப்போ நீ நான் சொன்னதை கேட்ட, இப்போ பார்த்த உடனே அப்படியே பட்டு போச்சு அப்படின்னு சொல்கிற. இயேசு சொல்கிறார் 22வது வசனத்தில், இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தேவனை நம்புங்க, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். இங்கே இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லோரும் பாருங்கள், பொதுவாக நான் கடவுளை நம்புகிறேன், தேவனை நம்புகிறேன், இயேசுவை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வெறும் தேவனை நம்புறது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் இருக்குது. தேவனை நம்புகிறதுனால இன்னொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. என்னென்னா, தேவனிடத்தில் வைக்கிற விசுவாசம் மட்டுமல்ல, தேவனுடைய விசுவாசம் நமக்குள்ளாக வருகிறது. இயேசுவை நம்பும்போது இயேசு எப்படி விசுவாசத்தில் செயல்படுகிறாரோ அந்த விசுவாசம் நமக்குள்ளே என்ன செஞ்சு விடுகிறது? வந்து விடுகிறது. இயேசு மேலே விசுவாசம் வைக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அவரை போலவே நம்ம வாழ்க்கை மாறுது. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், இல்லைன்னா தேவனுடைய விசுவாசத்தையே உடையவர்களாயிருங்கள். அப்பொழுது என்ன நடக்குமா? எவனாகிலும், 23வது வசனம், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, பக்கத்தில் ஒரு மலை இருக்குது பாருங்கள், சொல்கிறார், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்கிறாரு? நான் அத்தி மரத்தை சொன்னேன், அது பட்டு போயிடுச்சுன்னு நீ பார்த்ததுக்கப்புறம் சொல்கிற. ஆனால் நீ தேவனை நம்புனா, விசுவாசிச்சனா, இந்த விசுவாசம் உனக்கு இருந்துச்சுன்னா, நீ இந்த மலையே பார்த்து, மரம் என்ன மரம், இந்த மலையே பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் கடலில் போய் விழுந்துரு, முங்கி போயிருன்னு சொன்னால், சந்தேகப்படாமல் சொன்னால் அது அப்படியே என்ன செஞ்சிருமா? ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. சிலர் பாருங்கள், இதை எடுத்துகிட்டு அது அப்படி மழைலாம் போகுமா? உங்களுக்குள்ளே நீங்கள் கூட யோசிச்சிருக்கலாம், மழைலாம் சொன்னால் போகுமாங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் இதை நம்புறதில்லை. அவர் இயேசு மழையே சொல்லலையாக்கும், மழை போன்ற பிரச்சனை இருந்தால் தீந்துரும் அப்படின்னு சொல்கிறாராக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மழை போன்ற பிரச்சனை வாழ்க்கையில் தீரும், உண்மைதான். ஆனால் விசுவாசம் இருந்தால் மழையும் பெயர்ந்து போகும். நீங்கள் அந்த அளவுக்கு விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் சொன்னால், பக்கத்தில் ஏதாவது மலை இருக்குது இல்லையா, அங்கே இந்த பக்கம் ரெட்டியார்பட்டி மலை இருக்குது இல்லையா, நீங்கள் அந்த மலையை பெயர்ந்து எங்கேயாவது விழுந்து சொன்னால் அது என்ன செஞ்சிடும்? விழுந்துருன்றார். அப்படி தான் ஏது சொல்கிறார். பக்கத்தில் இருக்கிற மலையை பார்த்து தான் சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், இப்போ நம்ம மலையை நகட்ட போகிறதில்ல. மலையை நம்ம நகட்டுறதுக்காக இங்கே வரல. நம்ம வாழ்க்கையில் மலை போன்று நம்மளை அழுத்துகிற பெரிய பெரிய பிரச்சனைகள் வருகிறது பாருங்கள். இதை எப்படி அகற்றி போடுவது? இந்த விசுவாசத்தை புரிந்து கொண்டால் அகற்றி போட்டு விடலாம். 20வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் இல்லையா? அப்போ வேரோட பட்டு போகுது. வேரில் ஒரு வேலை என்ன செஞ்சுருக்குது? நடந்துருக்குது. நேற்று இவங்க அதை பார்க்கல, ஆனால் இன்றைக்கி பார்க்குறாங்க. இன்றைக்கி வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்னா என்ன? வேரோட பட்டு போக வைக்கிறது எப்படி? வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, வியாதிகளை, கஷ்டங்களை வேரோடு பட்டு போக வைப்பது எப்படி? விரும்புகிறீங்களா? ஏன் அது வேரோட பட்டு போக வைக்கிறத பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், நீங்கள் வேரில் கவனம் செலுத்தினா சிக்கலாயிரும். வெளியில் ஒரு மரம் இருந்தது இல்லையா, மரத்தை வந்து வெட்டுனாங்க. வேரோட வெட்டலை, வேரோட என்ன செய்யலை, விடுங்கலை. கரெக்டாக அந்த அடி பாகத்தில் மிஷினை வச்சு என்ன செஞ்சாங்க? வெட்டுனாங்க. நான் வெட்டும்போதே அவர் இடத்துல சொன்னேன், இப்படி வெட்டிட்டு போகிறீங்களே, இது திரும்ப வளர்ந்துடாதா? நீங்கள் வேரோட வெட்டலையே, வேரோட பிடுங்கினா தானே சரியாகும் அப்படின்னு சொன்னேன் பாருங்கள். அவர் அதை கேட்கவே இல்லை. அதெல்லாம் வளரவே வளராது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனார் அவர். பார்த்தீங்களா நீங்கள் வெளியே?
அதில் துளிர் விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஏன் துளிர் விட்டுச்சு? அது வேர் உள்ளே இருக்குது. வேர் அந்த மரம் பாருங்கள் ஒரு 18 அடிக்கு இருந்தது. ஆனால் வேர் உள்ள ஒரு 10 அடிக்கு ஆழமாக என்ன செஞ்சுருக்குது? உள்ளே நல்லா போயிருக்குது. அது நல்லா தண்ணீர் குடிச்சு என்ன செய்யுது? அந்த மரத்தை வளர்க்கிறது. அப்போ வேரோடு பட்டு போனால் தான் அது என்ன செஞ்சிடும்? அதுக்கப்புறம் என்ன செய்யாது? வளராது. அதே போல தான் இந்த மரத்திற்கு ஒரு வேர் இருக்கிறது. அந்த வேர் பட்டு போகும்போது வெளியில் இருக்கிற கிளைகள் எல்லாம் தன்னால் என்ன செஞ்சிடும்? விழுந்து விடும். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வேர் இருக்கிறது. அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு தவறான பழக்கங்களாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளை வளர்க்குறதுல இருக்கலாம், இல்லை சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி இருக்கலாம். அதற்கென்று ஒரு வேர் பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறார். அந்த நாட்களில் இப்போவும் பாருங்கள் நிறைய அந்த கவுன்சிலிங் கொடுக்குறது, ஆலோசனை கொடுக்குறது நிறைய பெருகிருச்சு. அப்போ அந்த கவுன்சிலிங் கொடுக்குறவங்களை கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? அவங்க சின்ன வயசுலேருந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. கவுன்சிலிங் நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதனால் சொல்கிறேன், நான் நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறேன். அப்போ அவங்க சின்ன வயசில் அவங்க எப்படி வளர்க்கப்பட்டாங்க, அவங்க அம்மா அப்பா இருந்தாங்களா இல்லையா, அவங்கள எப்படி வளர்த்தாங்க, உங்களுக்கு சின்ன வயசில் ஏதாவது தவறு நடந்துச்சா, யாராவது உங்களை கஷ்டப்படுத்துனாங்களா, ஏதாவது தப்பாக நடத்துனாங்களா, இப்படிலாம் கேட்பாங்க கவுன்சிலிங் கொடுக்குறவங்க. ஏன் அதெல்லாம் கேட்குறாங்க? இதெல்லாம் கேட்டுகிட்டே வந்து இந்த பிள்ளை சின்ன வயசுலேயே பாதிக்கப்பட்டிருக்கா, இது உள்ளத்தில் ஆழமாக ஏதோ ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு அதெல்லாம் இருக்குதா, ஏதோ ஒரு காயம் இருக்குதா அப்படின்றத என்ன செய்வாங்க? கண்டுபிடிப்பாங்க. அந்த கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணலைன்னா எதுவுமே என்ன செய்யாது? சரியாகாது. அது நிறைய பேர் அந்த கவுன்சிலிங் வேலை இப்போவும் நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்போது நான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எதை பெரிய பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வேர் இருக்கிறது. அப்போ அந்த வேரை டீல் பண்ணலன்னா அது என்ன செய்யாது? சரியாகாது. நீங்கள் என்ன வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள், அந்த வேரை நீங்கள் தொட்டு சரி பண்ணலை அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாக போகிறதே இல்லை. இப்போ இங்கே ஏசு அதான் சொல்ல வர்றாரு. இந்த வேரை குறித்து நல்லா புரிந்து கொள்ளணும். பாருங்கள், வேருக்கு 2 தன்மை இருக்கிறது. 2 விஷயம் வேரை குறித்து 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று என்னவென்றால், ஒரு வேரானது ஒரு மரத்தை மிகவும் உறுதியாக நிற்க வைக்கிறது. ஸ்டெபிலிட்டி வந்து இந்த ரூட்டு தான் கொடுக்குது. ஒரு மரம் இருக்குதுன்னா பாருங்கள், அதுக்கு அந்த மரம் நிற்கிது. இப்போ இங்கே இந்த இருக்கிற மரம் ஒரு 10 வருஷமாக நிற்கிது. சில மரங்கள்லாம் பார்த்துருக்கேன், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். 30 வருஷமாக இருக்கிற மரங்கள் இருக்குது, 50 வருஷமாக இருக்கிற மரங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 100 வருடங்களெல்லாம் மரங்கள் இருக்குதுன்றாங்க. அது எப்படி அவ்வளோ பெருசாக ஜெஜாண்டிக்காக இருக்குது? பார்க்க வேண்டியது அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. எப்படி அது உறுதியாக நிற்குதுன்னு நினைக்கிறீங்க? வெளியில் இருக்கிறத விட உள்ள ஆழமாக 50 அடி அப்படியே வேர் என்ன செஞ்சுருக்குது? படர்ந்து கிடக்குது. அது ஆழமாகவும் வேர் இருக்குது, அப்படி பக்கத்துலேயும் படர்ந்து என்ன செய்யுது? இருக்குது. அப்போ அந்த வேர் என்ன பண்ணுது? இந்த மரத்தை உறுதியாக நிற்க வைக்குது, ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது, ஒரு நிலையான தன்மை என்ன செய்யுது? கொடுக்குது. வேர் இல்லைன்னா மரம் என்ன செய்யாது? நிற்காது இல்லையா? அது மட்டும் இல்லை, 2வது வேர் என்ன பண்ணுகிறது? இந்த மரத்துக்கு வெளியில் நீங்கள் மரத்தை பார்க்குறீங்க, அதில் இலை நல்லா பச்சை பசேர்னு வருது, பூ பூக்குது, காய் காய்க்குது, பழம் பழுக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? வேர் நல்லா ஆழமாக விட்டு அந்த வேர்லேருந்து இந்த மரத்துக்கு தேவையான சாறு, சத்து எல்லாம் என்ன செய்யுது? அப்படியே மேலே வந்து அதன் மூலமாக தான் இலைகள்லாம் நல்லா பச்சை பசேர்னு இருக்குது இல்லையா? இப்போ வேர் சரியில்லைன்னா பாருங்கள், அதான் சில மரங்களில் பாருங்கள், நல்ல கனி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? வேரில் வேலை பார்ப்பாங்க. அந்த வேர் இப்போ நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். வேர் பக்கமாக கொஞ்சம் தோண்டி அதில் உரம் போடுவாங்க, மருந்து போடுவாங்க. மருந்து போட்டு மூடிச்சு தண்ணி ஊற்றிடுவாங்க இல்லையா? அப்போ அந்த மருந்து, அந்த உரம் என்ன பண்ணுவோம்? வேரில் போய் அந்த தேவையில்லாத இருக்கிற ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டுச்சுன்னா அதை என்ன செய்யும்? சரி பண்ணும். அதுக்கப்புறம் அது காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும், கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? சிலர் என்ன பண்ணுவாங்க? இந்த மரத்தில் கொஞ்சம் இது சரியில்லை, இந்த பழம் சரியாக பழுக்க மாட்டேங்குது, இந்த கிளை சரியில்லை அப்படின்னு கிளையை வெட்டிகிட்டு இருப்பாங்க. கிளையை வெட்டினா என்ன செய்யாது? மரம் மறுபடியும் கனி கொடுக்காது. ஏன்னா வேரில் பிரச்சனை. அப்போ வேர் ஒரு உறுதி தன்மையை கொடுக்கறது. 2வது வேர் வந்து இந்த மரத்துக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் என்ன செய்கிறது? கொடுக்கிறது. அப்போ வேர் உறுதியாக இருந்தால் மரம் உறுதியாக இருக்கும். அப்போ வேரை டீல் பண்ணால் மரம் நல்லாயிரும். அதே போல் பிரச்சனைக்கு வேறு டீல் பண்ணால் வேரோடு எடுத்துட்டோன்னா பிரச்சனை சரியாக போயிடும். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்? இந்த வெளியிலேயே வேலை பார்த்துட்ருக்குறோம். வெளியில் இருக்கிற காரியத்தையே சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் பாருங்கள். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னது உண்டு,
தேவன் ஆவியாக இருக்கிறார், நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆவி மனிதர்களாக இருக்கிறோம். இந்த வெளியில் இருக்கிற சரீரம் யார் கிடையாது? நாம கிடையாது. உள்ளே இருக்கிற ஆவி தான் யார்? நாம. அப்போ அந்த ஆவி எந்த கண்ணால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஆவி இருக்கிறதுனால தான் இந்த சரீரம் இயங்கிட்டு இருக்குது. அதனால நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். உள்ள ஆவி இருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க இல்லையா? அப்போ அந்த ஆவி தான் இந்த சரீரத்தை என்ன செஞ்சிட்டு இருக்குது? இயக்கிக்கிட்டு இருக்குது. ஆவி உள்ளே இருக்கிறதுனால தான் நீங்கள் சரீரத்தில் நல்லா உயிரோடு இருக்கிறீங்க. செய்ய வேண்டிய வேலையில் என்ன செய்கிறீங்க. அப்போது நான் என்ன சொல்ல வரேன், இந்த காணப்படாத ஆவி, இந்த காணப்படாத ஆவிக்குரிய உலகம்தான் இந்த பார்க்கிற காணக்கூடிய உலகத்தை என்ன செய்கிறது? ஆளுகை செய்கிறது. அப்போ உள்ளே இருக்கிற ஆவி எப்படி இந்த சரீரத்தை ஆளுகிறதோ அதே போல் இந்த தேவனுடைய வார்த்தையும் காணப்படாத உலகத்தை சேர்ந்தது. ஏனென்றால் இது காணப்படாத ஆவியாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணுது? வேரில் போய் வேலை செய்யுது. ஏன்னா இது காணப்படாத வார்த்தை. இந்த விசுவாசம் என்கிற சக்தியை நீங்கள் கண்ணால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இந்த காணப்படாத வார்த்தையினால், இந்த விசுவாசம் என்னும் சக்தியினால்தான் இந்த உலகமே உண்டாக்கப்பட்டது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் 307வது பக்கத்துக்கு வாங்க. 307வது பக்கம். எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 307வது பக்கம். எழுதி வச்சுக்கோங்க, எடுத்து பாருங்கள். என்ன சொல்கிறாரு? இந்த விசுவாசத்தை பற்றி சொல்கிறார். எப்படி இந்த உலகங்கள்லாம் உண்டாக்கப்பட்டது அப்படின்றத பற்றி எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள், இந்த உலகத்தில் பார்க்கிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். என்ன சொல்கிறாரு? நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்குற மரம், செடி, கொடி, விலங்குகள் எல்லாமே எதனால் உண்டாக்கப்பட்டதான்? இங்கேருந்து ஏதோ பார்க்குற ஒரு விஷயத்தினால் என்ன செய்யலை? உண்டாகலை. காணப்படாத ஒன்றினால் உண்டாக்கப்பட்டது. அது என்னது? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் இருக்கிற விசுவாசத்தினால தான் இது எல்லாமே உண்டாக்கப்பட்டது. அப்போ இந்த வார்த்தை எந்த உலகத்தை சேர்ந்தது? காணப்படாத உலகத்தை சேர்ந்தது. பாருங்கள், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால தான் பொழுதன்னைக்கு வார்த்தை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன் நான். அப்போ இந்த காணப்படாத இந்த வார்த்தை அதே மாதிரி தான் இந்த வேர். பாருங்கள், மரத்தை வெளியே உள்ளதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வேறு யாராவது பார்க்குறோமா? வேறு நல்ல மண் மூடி என்ன செஞ்சது இருக்குது. வேறு யாருமே பார்க்குறது இல்லை, வேறு யாரும் கவனிக்கிறது இல்லை. ஆனால் வேறு தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வெளியில் இருக்கிற மரம் தான் முக்கியம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. என்னது ரொம்ப முக்கியம்? உள்ள ஆழமாக இருக்கிற வேர் ரொம்ப முக்கியம். அதே போல தான் இந்த தேவனுடைய வார்த்தை காணப்படாத வேர் போன்று இருக்கிறது. வேரில் போய் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த சீசர்கள் பாருங்கள், கேட்டார்கள். இயேசு சொல்லும்போது கேட்டார்கள். மறுநாள் வரும்போது தான் என்ன செய்கிறாங்க? வெளியில் இந்த மரம் வேரோட பட்டு போயிடுச்சுன்னு என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? அப்பா, நீ இப்போ தான் பார்க்குற, ஆனால் நான் நேற்றே என்ன செஞ்சிட்டேன்? பார்த்துட்டேன். நான் வார்த்தையை சொன்னபோது அது வேரில் போய் வேலை செய்யும். அது கண்டிப்பாக பட்டு போயிருன்னு எனக்கு தெரியும். இந்த மரம் இப்படி இருக்கிற மாதிரி பச்சை பசேன்னு என்ன செய்யாது? இருக்காது, பட்டு போயிரும். எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தெரில, ஏன்னா நீ நம்பலை. நான் விசுவாசத்தோடு அதை என்ன செஞ்சுருக்கிறேன்? சொல்லியிருக்கிறேன். நீ பார்த்த உடனே அப்பா பட்டு போயிடுச்சு நம்புகிற. ஆனால் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன்? நம்பி தான் அதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்ன நடக்குது பாருங்கள். இவர் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? இப்போ இந்த வார்த்தை வேருக்குள்ளே போய் என்ன செய்யுது? வேலை செஞ்சு மறுநாள் அது பட்டு போகிறதுக்கு ஒரு நாள் ஆகுது. 24 மணி நேரம் என்ன செய்யுது? டைம் எடுக்குது. வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் போனால் கூட, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போனால் கூட வார்த்தை வல்லமையாக என்ன செய்கிறது? வேலை செய்கிறது தான் இயேசு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நீ பார்த்தோன்னு நம்பாதப்பா. தேவனை நம்புறத விசுவாசம் எப்படிப்பட்டது? பார்க்காமலேயே நம்பணும். இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற, வெளியில் சரீரத்தில் இருக்கிற ஒரு வியாதி இருக்குது. அந்த வியாதிக்கு ஒரு வேர் இருக்குது. தலை வலிக்குதுன்னா தலைவலி வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியிலேயே தைலம் பூசியே கதையை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதனால தான் மறுபடி தலைவலியாகவே இருக்குது வாழ்க்கையில் இல்லையா? நான் நேற்று கூட ஒரு ஐயாவை பார்த்துட்டு வந்தேன் பாருங்கள். அவருக்கு காலில் அவர் கொஞ்சம் சுகர் இருக்கிறதுனால கால் அப்படியே கருப்பாயிட்டு. அப்புறம் எல்லோரும் சுகர் செக் பண்ணிடுங்க
பார்த்துருங்கண்ணாங்களாம். அப்போ இவர் சொன்னாராம், இல்லை நான் இதை கொஞ்சம் பயிற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். இயேசு சொல்லியிருக்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அதை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த வியாதியாகிய மலையே என் காலை விட்டு நீங்கி போ, சரியாகு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. பாருங்க, சொல்லிட்டு அவர் வெறும் சொல்லிட்டு அப்படி விட்டுறல, இதே தான் பேசிகிட்டு இருக்கிறார், இதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ற அந்த காலை அவர் எடுத்து காமிக்கிறாரு. ஃபுல்லாக கருப்பாக இருந்துச்சு பாருங்கள், இப்போ வெள்ளையாக ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் அப்படின்னு அந்த காட்டுறாரு எடுத்து. அப்போ அந்த வார்த்தை வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் எல்லாம் நம்ம தலைவலி தைலத்தை நம்புகிறோம், மாத்திரையை நம்புகிறோம், டாக்டரை நம்புகிறோம். பாருங்கள், டாக்டர்லாம் நம்ப வேணாம்னு சொல்லி, டாக்டர்கிட்ட போக வேணாம்னு சொல்லலை, மாத்திரை எடுக்க வேணாம்னு சொல்லலை, ஊசி போட வேணாம்னு சொல்லலை. ஆனால் இந்த டாக்டர்கிட்ட போகிறது, மாத்திரை போடுறது, தைலம் தேய்க்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணுது? சரீரத்தில் இருக்கிற வெளியில் வேலை பார்க்குற வேலை இது, சரீரத்தில் தான் வேலை பார்க்குது இது. ஆனால் அந்த வியாதிக்கு காரணம் என்னது? அது ஆவிக்குரிய காரணம், அது வேறு மாதிரி உள்ளே இருக்குது, ஏதோ வேற ஒரு காரணம் இருக்குது. இப்போ கேன்சருக்கே காரணம் நிறைய, அது இது நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் கேன்சருக்கு மெயினான ஒரு காரணம் என்னவா? அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக, அதிகமாக மன அழுத்தத்துலேயும், அதிகமாக கவலையிலையும், வருத்தத்துலேயும், வேதனையில் இருக்கிற ஆட்களுக்கு கேன்சர் வருதான். பைபிளில் கூட யாக்கோபுன்னு ஒருத்தருக்கு அப்படி வந்துச்சு பாருங்கள். அவர் வாழ்நாளெல்லாம் துக்கப்பட்டுட்டே இருந்தார், அதனால என் வாழ்நாள் சீக்கிரம் முடிஞ்சுது அப்படின்றார். அப்போ அதுக்கு காரணம் என்னது? கேன்சர் கட்டி வெளியில் ஏதோ இதாகிறது அதையே சரி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதற்கு வேறாக இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணும்போது அது சரியாக்கி விடுகிறது. அப்போ இந்த மாத்திரை எடுக்கிறது, மருந்து எடுக்கிறதுலாம் என்ன பண்ணுது? இந்த காணப்படுகிற சரீரத்தில் வேலையை பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? காணப்படாத உங்களுடைய உள்ளான மனிதனில் ஒரு வேலையை செய்யுது, அந்த வேரில் போய் வேலை செய்யுது. எப்படி ஏசு அந்த மரத்தை பார்த்து நீ வேரோட பட்டுப்போ என்று சொன்னாரோ, சொன்னபோது அங்கே வேரில் வேலை ஆரம்பிச்சிருச்சு. அது வெளியில் தெரியறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆச்சு. நீ விவசாயம்லாம் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஒரு தென்னங்கன்று நடுறோம், தென்னங்கன்று இன்றைக்கி நட்டினோட நாளைக்கே இளநீ வந்துருமா, தேங்காய் வந்துருமா? அதான் 5-6 வருஷம் இல்லையா? ஆனால் அது நட்டதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்கிறோம்? பொழுதன்னைக்கு தண்ணி ஊற்றுறோம், உரம் போடுறோம், செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்கிறோம் பாருங்கள். அதே வேலையை தான் இப்போ பண்ணுறோம். போன வாரம் நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணேன் இல்லையா? அந்த வார்த்தையை கேட்டிங்க, அது உங்களுக்கு ஒரு விதை மாதிரி உள்ளே விதைக்கப்பட்டது. இப்போ இந்த வாரம் மறுபடியும் நான் தண்ணி ஊற்றுறேன். எதை தண்ணி ஊற்றுறேன்? வேத வசனத்தை தான் மறுபடியும் தண்ணியாக ஊற்றுறேன். பவுல் சொல்கிறாரு, நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவரோ தேவன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். வயலில் வேலைக்கு போனீங்கன்னா நடுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்றாங்க இல்லையா? ஒரு கூட்ட ஆளை கூப்பிட்டு போய் நடுறாங்க. நட்ட ஆட்களே தண்ணி பாய்க்கிறது இல்லை, தோட்டத்துக்காரர் அவரே தண்ணி பாய்ப்பார், இல்லைனா வேறு ஒரு ஆளை வச்சு தண்ணி பாய்ச்சி முடிச்சிடுவார். இப்போ நடுறது ஒரு ஆள், தண்ணி பாய்க்கிறது ஒரு ஆள், ஆனால் விளைய செய்கிறது யார்? தேவன் இல்லையா? அப்போது இந்த பாருங்கள், இந்த விளையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படி அந்த வேரில் சொல்லப்பட்ட உடனே அது ஒரு நாள் டைம் ஆகி அதை முழுவதும் பட்டு போனதோ, இப்போ தேவனுடைய வார்த்தை எடுத்து உங்களுக்கு நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களா, என் தழும்புகளால் நீ குணமானாயின்னு சொல்கிறார். இப்போ இந்த வார்த்தை எடுத்து நீங்கள் சொல்ல ஆரம்பித்த உடனே வியாதி வெளியில் சரீரத்தில் பட்டு போய் முழுவதும் சரியாகிறதுக்கு டைம் எடுக்கும். நான் அந்த ஐயாவை பற்றி சொன்னேன் இல்லையா? அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, அது சரியாகிறதுக்கு டைம் எடுக்க. ஆனால் சரியாகுதா? சரி ஆகுது. நான் பார்த்துட்டு தான் வரேன், இந்த கண்ணால் பார்த்துட்டு வரேன். அவர் என்னை காட்டினார். அப்போ நம்ம சொல்லும் போது என்ன நடக்குது? இந்த வார்த்தை அந்த வேரில் போய் வேலை செஞ்சு அந்த பிரச்சனையை என்ன செய்யுது? சரி பண்ணுது. இப்போ வெறும் மருந்து மாத்திரையே நம்பிட்டு இருக்கக்கூடாது. கடவுளுடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். இந்த வார்த்தையை எடுத்து பேச வேண்டும். நிறைய பேருக்கு என்னென்னா, சொன்னால் நடந்துருமா? சொன்னால் நடந்துருமாங்க? பாருங்கள், ஏற்கனவே சொல்லி தான் நிறைய உங்கள் வாழ்க்கையில் தப்பாக நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது உண்டு பாருங்கள். குடும்ப பிரச்சனைக்கு வருவாங்க. என்ன என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை தெரியுமாங்க உங்களுக்கு? என் மாமியார் தாங்க பிரச்சனை, இப்படி சொல்லுவாங்க. எடுத்தோடனே நான் தான் சொல்கிறது உண்டு, இந்த மாமியார் கதையெல்லாம் நினச்சக்கூடாது, பேசக்கூடாது. மாமியார் சொன்னாங்க, நாத்தனார் சொன்னாங்க, மாமனார் சொன்னார், அவங்க இதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க. எவங்க எதை சொன்னாலும் நீங்கள் அவங்க சொன்னதை எடுத்து உங்கள் இருதயத்துக்குள்ளே வச்சாதான் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? தப்பான காரியம் நடக்கும். இப்போ எப்படி தப்பான விஷயம் நடக்குன்னு சொல்கிறேன், அப்போ சரியான விஷயத்தை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம நிறைய தப்பான விஷயத்தில் நிறைய நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா அதில்
நல்ல சிறந்தவர்களாக இருக்கிறோம், கை தேர்ந்தவர்களாக இருக்கிறோம். எப்படி குடும்ப சண்டைகள் நடக்குது, குடும்பத்தில் ஏன் சண்டை பெருகுது, பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஏன் ஆகுது அப்படின்னா பாருங்கள், அந்த நாட்களில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசில் பார்த்தது உண்டு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டில் ஒரு சின்ன விஷயத்த, ஒரு சின்ன பேச்சு ஏதோ வந்துடும், ஒரு சண்டை வந்துடும். இங்கே வீட்டில் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எங்கே போவோம், இவங்க வெளியில் தண்ணி எடுக்க போவாங்க. இப்போ தண்ணி குழாயில் சண்டையாக ஆரம்பிக்கும். இவங்க ஒரு குடம் தண்ணி எடுக்க போவாங்க, 1 மணி நேரமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. என்ன எடுத்துகிட்டு இருப்பாங்க, 1 மணி நேரம் அங்கே உட்காந்து வீட்டுக்கு அதையே பேசிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா, என் மாமியார் இப்படி பண்ணிட்டு, உங்கள் விஷயம் தெரியுமா, என் மருமக இப்படி சொல்லிட்டு, இப்படி இதை பற்றியே பேசுகிறது. இது அங்கே போய் பேசி திடீர்னு அந்த அம்மா மாமியார் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அங்கே தண்ணி பிடிச்ச இடத்துல தண்ணி சண்டை தாண்டி அப்புறம் என்ன சண்டையாகும், குடும்பியை பிடிச்சி ஆடுற சண்டையாக மாறிடும். பாருங்கள், இது அந்த நாட்களில் நடந்த சண்டைகள். இன்றைக்கி எப்படி நடக்குது பாருங்கள். ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, என்ன பண்ணுறாங்க, ஃபோனை போட்டு அன்றைக்கி போய் தண்ணி எடுக்க போனோம், இன்றைக்கி யாரும் தண்ணி எடுக்க போகிறதில்ல. குடிக்கிறதுக்கு தண்ணி வீட்டிலே வந்துடுது. இல்லை வாட்டர் கேனை வாங்கி வீட்டிலே வந்து போட்டு போயிடுறாங்க, இல்லை ஆரோ வாட்டர் மாட்டிக்கிறாங்க. அதனால் தண்ணி குழாயில் போய் சண்டை போடுறது இல்லை, அது குறைஞ்சிருச்சு. இப்போ ஃபோன்லேயே எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சாக்கும். அவன் நல்லவிலையே கிடையாது. இப்படி தான், இதான் ஃபோனில் நிறைய பேருக்கு பேச்சே இதுதான். அப்போ ஃபோன் பண்ணி பேசி பேசி சொல்லி 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 தான் பிரச்சனை என்ன செய்யுது, வளருது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, வளருது. பேசாமல் இருந்தால் வளர்ந்துருக்குமா, வளர்ந்துருக்காது. அப்போ சொல்லி சொல்லி பிரச்சனை இப்போ என்ன ஆகிட்டு, பெரிய பூதாகரமாக பெரிய மரம் மாதிரி வளர்ந்து நிற்குது. இப்போ இந்த மரத்தை என்ன பண்ணுறது, பெரிய மரம் மாதிரி வளர்ந்து நிற்கிறது, என்ன பண்ணலாம், வெளியில் 2 கிளையை வெட்டினா சரியாயிருமா? நிறைய பேர் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. வெளியில் எதையாவது கொஞ்சம் அப்படி இப்படி சரி பண்ணிக்கலாம், அப்படி பார்க்காங்க. அப்படி பண்ணால் சரியாகாது. இப்போ வேரோட சரி பண்ணணும். எப்படி வேரோட சரி பண்ணுறது, இப்போ ஒரு வசனத்துக்கு போகலாம். எப்படி இதை சரி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வசனம் உள்ளத்தில் நாட்டப்பட வேண்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்துக்கு போகலாம். யாக்கோபு 1வது அதிகாரம். தவறான காரியங்கள் கேட்டு சொல்லி, ஃபோன் போட்டு சொல்லி, அப்படியே ரேடியோ மாதிரி எல்லா பக்கமும் சொல்லி 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 அது உள்ளத்தில் போய் ஆழமாக பதிஞ்சு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது, வெறுப்பாக வந்து நிற்கிது, கசப்பாக வந்து நிற்கிது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத அளவுக்கு பிச்சு பிடுங்குற மாதிரி ஆயிடுது. குடும்ப சண்டை பெருசாகிட்டு இப்போ என்ன பண்ணணும், இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு வரணும். இந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது தேவனுடைய வார்த்தை. பாருங்கள், இந்த வார்த்தை என்ன பண்ணுது. யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 313வது பக்கத்துக்கு திருப்பிக் கொள்வோம். தேங்க்யூ லார்ட். யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ எப்படி இதை சரி பண்ணுறது, இந்த வசனம் வேரில் போய் இப்போ வேலை செய்ய போகுது. ஏன்னா இது காணப்படாத உலகத்தை சேர்ந்த தேவனுடைய வார்த்தை. இப்போ இந்த காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றணும்னா அது வேரில் போய் வேலை செய்ய வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த வார்த்தை உள்ளத்தில் நாட்டப்பட வேண்டும். சும்மா கேட்டாங்க அப்படி கிடையாது. இங்கே வந்து எப்படிப்பட்ட சபையை நடத்திட்டுருக்குறோம். நீங்கள் இங்கே கேட்டுட்டு வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணணும். பாருங்கள், பொதுவாகவே யாருக்கும் ஹோம்ஒர்க் என்ன பண்ணுறதில்ல, பிடிக்கிறதில்ல. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் என்ன செய்யாது, எதுக்கு இதையே பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணுற பிள்ளைகள் எக்ஸாமில் நல்லா ஆயிரும். அதுக்கு நல்லா புரிஞ்சிடும். அந்த பிள்ளைங்க நல்லா கற்றுக்கிறதுக்காக தான் ஹோம்ஒர்க்கே கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றது என்னது, இங்கே வந்துட்டு இதை போய் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும். வீட்டில் போய் நான் இனிமேல் இது சரியானது தான் பேச போகிறேன், இவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக உண்மையிலே வேலை செய்யுமா கொஞ்சம் நான் செக் பண்ணுறேன், வேலை பண்ணி பார்க்குறேன், நிறைய சரியானதை பேசி பார்க்குறேன், இந்த தேவனுடைய வார்த்தையை என் உள்ளத்தில் நாட்ட போகிறேன் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் வேலை நடக்கும். ஆமாங்க, அங்கே போனங்க, பிரசங்கம் கேட்டங்க, எல்லாம் சரியாயிருன்னு நினைக்கிறேங்க. சரியாகாது, நான் சொல்லிடுறேன், சரியே ஆகாது. ஏன்னா 30 வருஷமாக சர்ச்சுக்கு போய் பிரச்சனை சரியாகாதவர்களை எனக்கு தெரியும். 30 வருஷமாக இயேசுவை நம்புறாங்கன்னு சொன்னவங்க 40 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன்னு சொல்கிற ஆட்கள், ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுன்னு ஓயாத ஆட்களை எனக்கு தெரியுங்க. இப்போ இங்கே வந்துட்டு போகிறதுனால என்ன செய்ய போகிறதில்ல, சரியாக போகிறதில்ல. இந்த வார்த்தை என்ன பண்ணணும், உள்ளத்தில் நாட்டப்பட வேண்டும். எப்படி ஒரு மாங்காய் விதை இருக்குது, அதை எடுத்து
நிலத்தில் ஊனிட்டிங்கன்னா நல்லா தண்ணி பாய்க்கணும், உரம் போடணும். அது என்ன செய்யும்? வளரும். கண்டிப்பாக அது 5 வருஷம் கழித்து என்ன செய்யும்? மாம்பழ சீசனில் கரெக்டாக மாம்பழம் கொடுத்துரும். அப்போ அந்த வேலையை பண்ணணும் இல்லையா? அப்போ அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க, வியாதியை தீர்க்க, பொருளாதார பிரச்சனையை தீர்க்க, குடும்ப பிரச்சனையை தீர்க்க ஒரு வேர் இருக்கிறது. அந்த வேரை நீக்கணும்னா இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நாட்டப்பட வேண்டும். இதை எப்படிங்க நாட்டுறது? எப்படிங்க அதை சரி பண்ணுறது? வேரில் போய் இதை எப்படி சரி பண்ணுறது? இப்போ இன்னொரு வேத பகுதிக்கு போகலாம் பாருங்கள். அதை சொல்லி நான் முடிக்கிறேன் சீக்கிரமாக. லூக்கா 17வது அதிகாரத்துக்கு போகலாம். லூக்கா 17வது அதிகாரம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இதை நல்லா கற்றுக்கொள்ளணும். இங்கே வந்து உங்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறேன் நான். என்கிட்ட வாங்க, நான் எல்லாம் உங்களுக்கு சரி பண்ணிடுறேன் அப்படின்ற பாஸ்டர் கிடையாது. அப்படிப்பட்ட வேலையை செய்கிறதுக்கு கடவுள் என்ன அழைக்கவில்லை. லூக்கா 17வது அதிகாரம் 3வது வசனத்தில், முதல் வசனத்திலேருந்து வாசிக்க போகிறோம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 108வது பக்கம், 108. புதிய ஏற்பாட்டில் 108வது பக்கத்தில் இருக்குது. லூக்கா 17வது அதிகாரம். பாருங்கள், உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி ஏதாவது உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிட முடியும் அப்படின்னா பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஆனால் அப்படி வேலை ஆகாது. நான் ஜெபம் பண்ணால் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஜெபம் பண்ண சரியாயிரும் அப்படின்னா பண்ணுறதுக்கு நான் ரெடி, உடனே ரெடியாக இருக்கிறேன். நான் டெய்லி வந்து ஜெபம் பண்ணாலும் ரெடியாக இருக்கிறேன். அதனால ஏதாவது சரியாயிருமா அப்படின்னா சரியாக போகிறது இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா வீட்டில் வந்து நான் வசனத்தை தான் சொல்ல போகிறேன். இந்த வசனத்தை வச்சு எப்படி உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பலாம் அதை தான் பற்றி பேச போகிறேன் நான். அப்போ இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசனம் உள்ளத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? நாட்டப்பட வேண்டும். அதனால தான் இந்த வசனத்தை கவனமாக கேட்கணும். அதான் அங்கே யாக்கோபில் வாசித்தோம், இதை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எனக்கு தான் சொல்கிறாங்க. நான் தேவையில்லாத துர்க்குணத்தை, தேவையில்லாத பேச்செல்லாம் விட்டுட்டு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன், நீ என் உள்ளத்தில் நாட்ட போகிறேன் அப்படின்னு உறுதி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை சரியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் வெளியில் தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை புரிஞ்சுக்கணும் நல்லா. இந்த வெளியில் தெரியறதுக்கு டைம் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க பாருங்கள். பிசாசு ஒரு பக்கம் வேறு தொந்தரவு பண்ணுறான். ஆமாம், சர்ச்சுக்கு போனேன், பிரசவம் பண்ணார், என்ன எல்லாம் பிரச்சனை சரியாயிட்டா அப்படின்னு பிசாசு ஒரு எண்ணத்தை வேறு கொண்டு வரான். வந்திருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்திருக்கு ஆரம்ப நாட்கள். இதெல்லாம் கேட்கும்போது, சத்தியங்கள்லாம் கேட்கும்போது பாருங்கள், அம்மா பிரசங்கம் இவ்வளோ நேரம் கேட்டேன். நான்லாம் பாருங்கள், சர்ச்சு ஒரு பிரசங்கம் கேட்குறது இல்லை. நான் இருந்த சர்ச்சில் 4 சர்வீஸ் நடக்கும். இங்கே ஒரு ஆராதனை இங்கே வரீங்க, நான் 4 ஆராதனை அட்டன் பண்ணுவேன். 4 ஆராதனை நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். 4 ஆராதனையும் செய்தியை கேட்பேன் நான். 4 ஆராதனை கேட்டு முடிச்சோன்னா பிசாசு எண்ணத்தை என்ன கொண்டு வரோம்? நம்ம 4 ஆராதனையில் கேட்டுட்டேன், உன் பிரச்சனை சரியாயிட்டா அப்படின்னு பிசாசு எண்ணங்களை கொண்டு வருவான் பாருங்கள். இதுதான் பிசாசினுடைய தாண்டவ ஆட்டம். நிறைய பேர் பிசாசு வெளியில் ஏதோ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. கிடையாது. மைண்டில் வந்து, ஆமாம் நீ இவ்வளோ நேரம் பிரசங்கம் கேட்ட, இயேசுவை நம்புற, பைபிளை வாசிச்ச, வசனம் வாசிச்ச, சொன்ன, நடந்துச்சா பாரு? ஒன்றும் நடக்கலை, அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் வெளியில் என்ன செய்யலை, மாறல பாரு. பிள்ளைங்க அப்படியே தான் இருக்காங்க, வீட்டில் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, உன் பண பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, எங்கே மாறி இருக்குது அப்படின்னு பிசாசு எண்ணங்களை கொண்டு வருவோம். அப்போ நல்லா கவனிக்கணும். வெளியில் மாறலைன்றதுனால வார்த்தை வேலை செய்யலைன்னு நினச்சிடக்கூடாது. வார்த்தை எங்கே வேலை செய்யுது? வேரில் வேலை செய்யுது. அதை மறந்துடக்கூடாது. அப்போ வேரில் வேலை செய்யும்போது வெளியில் தெரிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ இப்போ சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அதை விட்டுறக்கூடாது. நான் சுகமானேன்னு சொல்லிவிட்டு உறுதியாக இருந்தீங்கன்னா அதில் உறுதியாக நிற்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் கண்டிப்பாக சுகமானவன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி ஒன்றிலிருந்து விளக்கிட்டேன், வியாதியை என்னை விட்டு நீங்கி போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுலேயே உறுதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் லேசாக இன்னும் வலிக்கிற மாதிரியே இருக்குங்க, அதை பேசக்கூடாது. இன்னும் அப்படியே தாங்க இருக்குது, மாறவே இல்லை, அதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இது என்ன வேலைன்னா, இந்த விதையை பாருங்கள், இந்த பருத்தி கொட்டை விதைக்கெல்லாம் நான் விதைக்க போயிருக்கேன் பாருங்கள். விதையை அப்படி இப்படி இப்படி உள்ளே பூத்து இப்படி மூடி வைப்பாங்க. பருத்தி கொட்டை விதைச்சிருக்கிறேன் நான். இப்படி அப்படி நல்லா தண்ணி பாய்ச்சிட்டு அப்படி அந்த விதையை எடுத்து அப்படி உள்ளே பூத்துட்டு அப்படி மூடி வைப்பாங்க. இது இப்போ மறுநாள் போய் பார்த்தீங்கன்னா அது என்ன செஞ்சுருக்காது, கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? நான் மறுநாள் போயிட்டு இந்த சின்ன பிள்ளைகளை பாருங்கள், சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இதை விதைச்சிரு, இந்த சில நேரம் இந்த மாங்காய் விதையெல்லாம் எடுத்து விதைச்சா முளைக்கும் அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, நான் சின்ன வயசில் பாருங்க புதைச்சி வச்சுட்டு மறுநாள் போய் அதை நோண்டிகிட்டு இருப்பேன். என்ன இன்னும் வரவே இல்லை அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு இருப்பேன் பாருங்கள். அப்படி வந்துருமா? அது வராது. அது வளர்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். இந்த நிறைய நேரத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோம், வாயை திறந்து சொல்கிறோம், சொல்லிவிட்டு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மறுபடியும் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது என்ன தெரியுமா? அந்த நோண்டுற வேலை. பருத்தி கொட்டையை விதைச்சிட்டு விதையை விதைச்சிட்டு
நோண்டி இன்னும் முளைக்கவே இல்லையா அப்படின்னு நோண்டுனீங்கன்னா முளைக்காது. புரியுது? இப்போ நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசின உடனே அதுக்கப்புறம் அதற்கு மாறாக என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஏசாங்க அந்த அத்தி மரத்தை பார்த்து இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் இடத்தில் கனி புசியாது இருக்கடன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் ஒரு சீசன் அனுப்பி 12 சீசர்கள் இருந்தாங்க இல்லையா, ஒருத்தனை அனுப்பி போப்பா அது பட்டுச்சான்னு பார்த்துட்டு வான்னு அனுப்புனாரா? அனுப்பவே இல்லை. அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. வார்த்தை அதனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கு. இப்போ அதான் பார்க்க போகிறோம். லூக்கா 17வது அதிகாரம். இப்போ இதுக்கு வருவோம் பாருங்கள். லூக்கா 17வது அதிகாரம். இது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிறது. முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனுக்கு வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. பாருங்க, உங்கள் சகோதரனோ சகோதரியோ உங்களுக்கு விரோதமாக ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க மனஸ்தாபப்பட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணுமா? மன்னிக்கணுன்றாரு. இப்போ நம்மளாம் ஆமாம் சரிங்க நான் நிறைய பேரை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ அடுத்தல என்ன சொல்கிறார் பாருங்க இயேசு. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். பாருங்க, இதை நிறைய இடத்துல சொல்லும்போது ஒரு தடவை மன்னிக்கலாம், 2 தடவை மன்னிக்கலாம், 3 தடவை மன்னிக்கலாம், அதுக்கப்புறம் என் பொறுமையை சோதிச்சா நான் எப்படி மன்னிக்க முடியும்? இப்படி ஓயாமல் தொல்லை பண்ணுற ஆட்கள், பிரச்சனை பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? சொந்த பந்தத்திலே இருக்கிறாங்க இல்லையா? திரும்ப ஒரே நாளில் 7 வாட்டி தப்பு பண்ணால் எப்படி இருக்கும்? பண்ணதே லொல்லு பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். மன்னிக்க தோணுமா? தோணாது இல்லையா? சொல்லிட்டீங்க தோணாதுன்னு இல்லையா? பாருங்கள், எல்லாருக்கும் இது பிரச்சனை. இப்போ சீசர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 5வது வசனத்தில் மன்னிக்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லையா? அதை எப்படிங்க மன்னிக்க முடியும்? உடனே பாருங்கள், அப்பொழுது 5வது வசனம், அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். என்ன சொல்கிறாங்க? ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே நாளில் 1 வாட்டி மன்னிக்கலாம், 2 வாட்டி மன்னிக்கலாம், 3 வாட்டி மன்னிக்கலாம், அதுக்கு மேலே ஏதாவது பண்ணான்னா தலையிலே போடணும் தானே எனக்கு தோணும். அவனை போய் மன்னிக்க சொல்கிறீங்களே, அதை மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு விசுவாசம் இல்லை, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இந்த விசுவாசத்தை வச்சு எங்களால் இவனெல்லாம் மன்னிக்க முடியாது, அதிகரிக்க பண்ணுறது. இப்போ இருக்கிற இந்த கொஞ்சம் விசுவாசம் எங்களுக்கு போதாது, இதை வச்சுட்டு இவன் பண்ணுறதுக்கு மன்னிக்க முடியுமா அப்படின்னு தான் எனக்கு தோணுது, நான் எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு அப்போஸ்தலர்கள். நம்மளை மாதிரி ஆட்கள் தான் பாருங்கள், அவங்க ஒன்றும் அப்படியே வானத்தில் வந்த ஆட்கள் கிடையாது, நம்மளை மாதிரி ஆட்கள் தான். தலையிலே போகணும் தான் எனக்கு தோணுது, எப்படி மன்னிக்கிறது? என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள், அதிகரிக்க பண்ணுங்கள், இந்த விசுவாசம் போதாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இயேசு சொல்கிறார். இதுதான் சப்ஜெக்ட் இல்லையா? விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணணும்னு ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா? விசுவாசம் வளர்ந்துட்டுன்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் ஜெயிக்கலாம், வியாதியை ஜெயிக்கலாம், குடும்ப பிரச்சனையை தீர்க்கலாம், சரீரத்தில் எப்பேற்பட்ட விளைவினும் குறைவுகள் இருந்தாலும் அது சரியாயிரும். பாருங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒருத்தவங்க வியாதியாக இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், சரியாகிறது, இதெல்லாம் நல்லது தான். ஆனால் அது நிரந்தர தீர்வு கிடையாது. ஏன்னா அவங்க நம்பணும், அவங்க உள்ளத்தில் இந்த வார்த்தை நாட்டப்பட வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்? என்கிட்டலாம் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, நல்லா குடிக்கிற ஒரு ஆள் பாருங்கள், அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், அவர் இப்படியே சொல்லியிருக்கிறார், நீ எனக்கு ஜெபம் பண்ணு, எனக்கு லிவர்லாம் கெட்டு போயிட்டுன்றாங்க, ஜெபம் பண்ணு. சரி வாங்க ஐயா கொஞ்சம் வார்த்தையை கேளுங்க, வாங்க உங்களுக்கு நான் சில விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஜெபம் பண்ணு சரியாகணும் அப்படின்றார். எதுக்கு சரியாகணும் தெரியுமா? மறுபடியுமே குடிக்கிறதுக்கு. அப்போ இந்த இவருக்கு குடிக்கிறத விடுறதுக்கு விருப்பம் இல்லை, லிவர் கொஞ்சம் கெட்டு போச்சு கொஞ்சம் சரி பண்ணால் மறுபடியும் நான் குடிச்சுக்கிடுவேன்ல, அந்த ஒரு மனநிலையில் இருக்கிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தால் சரியாகாத பாருங்கள். இருதயம் இந்த தேவனுடைய வார்த்தையில் நிரப்பப்பட வேண்டும். அந்த குடிக்கணுன்ற எண்ணமே போகிறதுக்கு வார்த்தை வேலை செய்யுது. புரியுதா உங்களுக்கு? அந்த நேரத்தில் வெளியில் ஒரு மருந்து கொடுத்து கொஞ்ச நாள் சரியாக, அந்த வேலை கிடையாது. இது உள்ளத்தில் இருக்கிற அந்த குடிக்கணுன்ற ஆசையை அழித்து போடுகிறது. தேவன் தம்முடைய மேலான நோக்கங்களையும் விருப்பங்களையும் கொடுக்கும்போது அந்த ஆசையை அற்று போகிறது. அந்த வேலையை இந்த வார்த்தை என்ன செய்யுது? பண்ணுகிறது. இப்போ அடுத்த வசனத்தில் ஏசு என்ன சொல்கிறார் பாருங்கள், எங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொன்ன உடனே, வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொன்ன உடனே, அதற்கு கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், கடுகு விதை எவ்வளோ சின்னதாக இருக்கும்,
இவ்வளோதான் இருக்கும் இல்லையா, ரொம்ப சின்னதாக இருக்கும். இயேசு சொல்கிறாரு, கடுகு வித அளவு தான் உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். மறுபடியும் என்ன வார்த்தை வருதுங்க, வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்றால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். மறுபடியும் வேருக்கு தான் வரோம். ஏன்னா வேரோடு பிடுங்குண்டா தான் சரியாகும். சும்மா மேலே 2 வெட்டி விட்டால் அந்த பிரச்சனை என்ன செய்ய போகிறதில்ல, சரியாக போகிறதில்ல. இப்போ சொல்கிறாரு, மன்னிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, எனக்கு விரோதமாக நிறைய தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள எப்படி நான் மன்னிக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிச்சுட்டு இருக்கலாம். இந்த சீசர்கள் அப்படி தான் கேட்குறாங்க. அவங்களெல்லாம் மன்னிக்க முடியாதுங்க, அவன் பண்ண இதுக்கு நான் மன்னிக்க முடியுமா அப்படின்னு உள்ளே எனக்கு கஷ்டமாக இருக்குது, அது எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசு சொல்கிறாரு, ஐடியா கொடுக்குறேன், விசுவாசம் அதிகரிக்கணும்னு சொல்கிறேன், ஐடியா கொடுக்குறேன். என்ன சொல்லு, இந்த பக்கத்தில் ஒரு காட்டு அத்தி மரம் இருக்குது பாருங்க, இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது அப்படியே உங்களுக்கு ஆகும். அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்போ வேரோட பிடுங்குன்னு சொன்னால் என்ன செய்யும், கீழ்ப்படியும். இப்போ விசுவாசம் கொஞ்சம் தான் இருக்குது, கடுகு அளவு இருக்குது. அப்போ சொன்னால் என்ன பண்ணுமா, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்போ சொன்ன விசுவாசம் என்ன செய்யும், அதிகரிக்கும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை மட்டும் சொன்னால் தான் அதிகரிக்கும். காட்டத்தி மரத்தை பாட்டு போகவே மாட்டேக்கு அப்படி சொன்னீங்கன்னா போகாது. குடும்பத்தில் மாறாத நபர்கள் இருக்கிறாங்க, இல்லை மாறாத ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை தீராத ஒரு வியாதி இருக்குது, இது தீரவே மாட்டேக்குதுங்க, எங்கே போனாலும் சரியாக மாட்டேங்குது அப்படி சொன்னீங்கன்னா சரியாகும்னு ஏசு என்ன செய்யலை, சொல்லலை. சரியாக ஆகலைனாலும் பரவாயில்ல, நீ அதை பார்த்து சொல்லு, இது சரி ஆகும். மன்னிக்கவே முடியலையா, நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு வாயை திறந்து சொல்லு, மன்னிச்சிருவேன்றாரு. நீங்கள் நேரில் போய் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்ல வேணாம். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது யாரை உங்களுக்கு மன்னிக்க முடியலையோ அவங்க பேரை சொல்லுங்கள். சொல்லி நான் அவர்களை மனதார மன்னிக்கிறேன்னு வாயை திறந்து சொல்லுங்கள். அவங்கள பற்றி உங்கள் மனதில் இருக்கிற தேவையில்லாத அந்த எண்ணம், அவங்க உங்களுக்கு விரோதமாக செய்த அந்த கசப்பு உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், வேரோடு பிடுங்குண்டு கடலின் ஆழத்தில் போய் நடப்படாதான் சொல்கிறார். ஏன் கடலின் ஆழத்தில் நடப்படும் சொல்கிறார் தெரியுமா, கடல் ஆழத்தில் போட்டால் அப்புறம் போய் எடுக்க முடியாது இல்லையா. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, மன்னிக்கிறேன் இருந்தாலும் அவள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அதைத்தான் பேசக்கூடாதுன்றேன் நான். இருந்தாலும் அப்படி அவள் பேசியிருக்கக்கூடாதுல்ல, அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, அதைத்தான் பேசாதீங்கன்றேன். மன்னிச்சிடுறேங்க, எல்லாம் மறந்துடுறேன், ஓகே தான், இருந்தாலும் அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்கோம், எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்க கூடாதுல்ல, அதை தான் பேசாதீங்கன்றார் இயேசு. புரியுதா? அப்போ நாம் என்ன சொல்லுகிறோமோ அதில் உறுதியாக இருக்கணும். இப்போ ஏசு இன்னொரு உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க, அதோட நிப்பாட்டில் 7வது வசனம் பாருங்கள். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பானம் பண்ணுமளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா. தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ, அப்படி செய்ய மாட்டானே. ஏசு என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், வயலில் போய் வேலை பார்த்துட்டு வர்றான், அவன் வேலை பார்த்துட்டு வந்தோடனே அவனை பார்த்து ரொம்ப களைப்பாக வர்றப்பா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோமா நம்ம யாராச்சும்? கிடையாது. என்ன சொல்லுவோம், நான் முதல்ல சாப்பிட்ணும், எனக்கு எல்லாம் சமைச்சு பரிமாறி நான் என்னையை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் போய் நீ என்ன செய்ய சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. நீங்கள் பார்த்ததே இல்லையா, நீங்கள் வேலை பார்க்குறதுல அப்படி பண்ணுறது இல்லையா? வேலையை முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணுன்னு அப்படி தான் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் அப்படி நடந்துருக்கு பாருங்கள், வேலையை முடிக்காமல் சாப்பிட விட மாட்டாங்க. நீங்கள் வேலையை முடிச்சுட்டு போய் சாப்பிட்டா கூட அவங்க வேறு ஏதாவது வேலையை யோசிச்சு வச்சுருந்தாங்கன்னா அதுக்குள்ளே என்ன சாப்பாடு அப்படின்வாங்க. வேலை வாங்குகிற ஆட்கள் நிறைய இருக்காங்க, நைட்டு பகலாக தூங்க விடாமலாம் வேலை வாங்கியிருக்காங்க என்கிட்ட. அதனால் வேலை வாங்குகிற ஆட்களுக்கு தெரியும், நல்லா வேலை வாங்குவாங்க, பிழிஞ்சு எடுத்துருவாங்க. ஒரு 4 மணி நேரம் வேலைக்கு போகிறோன்னா அந்த 4 மணி நேரம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு தான் நினச்சிவாங்க அனுப்புவாங்க இல்லையா. இப்போ பாருங்கள், இவர் என்ன சொல்கிறாரு, அந்த வேலைக்காரங்க அந்த வேலையை என்ன செய்கிறாங்க, அப்போ அவர் சொல்கிறத செய்கிறாங்க இல்லையா. இப்போ விசுவாசத்தை சொல்கிறாரு, விசுவாசத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், வேலைக்காரங்களை பற்றி பேசலை. இந்த விசுவாசம் இப்படிப்பட்ட வேலைக்காரனை போன்று இருக்கிறது. நீங்கள் வாயை திறந்து சொன்ன உடனே எப்படி அந்த வேலைக்காரன் அந்த எஜமானுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறானோ அதே போல்
நீங்கள் வாயை திறந்து சொன்ன உடனே அந்த வார்த்தையில் இருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் என்னும் சக்தி ஒரு வேலைக்காரனை போல உங்களுக்காக நீங்கள் போய் தூங்கினா கூட வேலை செய்யுது. இயேசு அந்த மரத்தை பார்த்து பேசினார், பேசிட்டு போயிட்டார். ஆனால் அந்த வார்த்தை என்ன பண்ணுது, அந்த வேரில் போய் வேலை செஞ்சு அந்த மரத்தை பட்டு போக வச்சிருச்சு. அப்போ நாம் வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை சொல்ல 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 அந்த வார்த்தையில் இருக்கிற விசுவாசம் என்னும் சக்தி நமக்காக நாம் போய் நைட்டு நல்லா தூங்கினாலும் அந்த வேலையை அது செய்து கொண்டிருக்கிறது. அப்போ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதற்கு மாற வேறு மாதிரி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நீங்கள் வேறு மாதிரி பேசுனீங்கன்னா அந்த வேலை நடக்காது. ஒரு வேலைக்காரனை இப்போ கடைக்கு போயிட்டு வாப்பான்னு அனுப்புகிறீங்க, அவன் போயிட்டே இருக்கும்போது வேணாம் நான் வந்துடு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த வேலையை முடிப்பானா? முடிக்க மாட்டான் இல்லையா, வந்துடுவான். இப்போ நம்ம நிறைய நேரத்தில் வார்த்தையை சொல்லிடுறோம், சொன்னதுக்கப்புறம் வேறு எதையாவது பேச ஆரம்பிச்சிடுறோம். அப்போ விசுவாசம் என்னும் வேலைக்காரன் நமக்காக வேலை செய்யாமல் போய்விடுகிறான். அதனால தான் இன்னும் வியாதி சரியாகலை, அதனால தான் இன்னும் தலைவலி கால் வலிலாம் போகலை, அதனால தான் இன்னும் குடும்ப பிரச்சனை தீரலை. அப்போ என்ன பண்ணணும், உட்கார்ந்து இங்கே கேட்டுட்டீங்க. இப்போ வீட்டில் போய் உங்களுக்கு ஹோம்ஒர்க், என்ன ஹோம்ஒர்க்கு, இதை மட்டும்தான் பேசணும், வேறு எதை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதை மட்டும் பேசுனீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும் பாருங்கள். ஒரு சில வசனத்தை வாசித்து முடிச்சிடுறேன். எரேமியா 1வது அதிகாரம், எரேமியா 1வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 874வது பக்கம். எரேமியா 1வது அதிகாரம் 874வது பக்கம். எரேமியா 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். இங்கே எரேமியா கிட்ட கர்த்தர் கேட்குறாரு, நீ என்னத்தை பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. 11-12 வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இவர் ஒரு தரிசனம் காண்கிறார். என்ன தரிசனம் அது? வாதுமை மரத்தின் கிளையை பார்க்குறார். பாருங்கள், இந்த இவருக்கு தரிசனம் கொடுக்கப்பட்ட காலம் என்ன காலம்னா, வெளிநாடுகளில் அந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வின்டர் சீசன்னு சொல்லுவாங்க. இந்த குளிர்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மரங்கள்லாம் துளிர் விட ஆரம்பிக்கும் இல்லையா. 874வது பக்கம். இந்த குளிர்காலம் முடிஞ்சோன்னா மரங்கள்லாம் என்ன செய்யும், துளிர் விட ஆரம்பிக்கும். அது இந்த துளிர் விடுறதுல இந்த வாதுமை மரம் என்கிற இந்த மரம், பாதாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இந்த மரம் என்ன பண்ணுமா, இதுதான் குளிர்காலம் முடிஞ்சோன்னா ஃபஸ்ட்டு துளிர் விடுமா. அந்த சீசன் முடிஞ்ச உடனே துளிர் விட்டுருமா. பாருங்கள், இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இது எப்படி இந்த சீசன் முடிஞ்ச உடனே, குளிர்காலம் முடிஞ்ச உடனே, வின்டர் சீசன் முடிஞ்ச உடனே துளிர் விட்டதோ, நான் சொன்ன வார்த்தையை இப்படி தான் உடனே தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எப்போ நிறைவேற்றுவார்? அவர் சொன்ன வார்த்தையை எடுத்து நான் வாயில் வச்சு பேசினா தான் அவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். நம்ம எதையோ பேசிகிட்டு இருந்தோம்னா அதை அவர் நிறைவேற்ற மாட்டார். இப்போ நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்காததற்கு காரணம் என்னது, இந்த நோன்ற வேலையை நம்ம வாயை வச்சு பண்ணிகிட்ருக்குறோம். விதையை நல்லா ஊனிட்டு அப்புறம் என்ன வளரவே மாட்டேங்குதுன்னு தோண்டிகிட்ருக்குறோம், வளரவே வளராது. அப்போ என்ன பண்ணணும், நான் சொல்லிட்டேன், சொன்னபடி தான் எனக்கு ஆகணும், உறுதியாய் கொஞ்சம் காத்திருக்கணும். பாருங்கள், கண்டிப்பாக அப்படியே தான் ஆகும். அதையே தான் பேசிகிட்டு இருக்கணும், வேறு எதையுமே என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி பேசும்போது பாருங்கள், ஏசாயா 55வது அதிகாரம் கடைசி வசனம், ஏசாயா 55வது அதிகாரம் எப்படி இது வேலை செய்து பாருங்கள். 11வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 862வது பக்கம், 862 862வது பக்கம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். சொல்கிறார் இயேசு, தேவன் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறார் பாருங்கள். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என்ன சொல்கிறாரு, நான் வாயை திறந்து வார்த்தையை சொல்லிட்டேன்னா எதுக்காக அதை அனுப்புகிறனோ அது நிறைவேற்றி முடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இயேசு வெளிப்படையாக ப்ராக்டிஸ் பண்ணார். இது இனி உன்னிடத்தில் ஒருவனும் ஒரு காலும் கனி புசியாது இருப்பானாக அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை சொல்லப்பட்ட வேலையை அது செய்தது வெளிப்படையாக தெரிஞ்சது ஒரு நாள் கழிச்சு. அப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கையை குறித்து நான் சுகமாக இருப்பேன், நான் நல்லா இருப்பேன்,
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும், வியாதிகள் எல்லாம் என்னுடைய வீட்டில் நீங்கும், வாதை என் கூடாரத்தை என் குடும்பத்தை அணுகாது, என் பிள்ளைகளின் பிள்ளைகளையெல்லாம் நான் காண்பேன். இப்படிலாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றப்படும். இல்லைன்னா தீவிரமாக அதை என்ன செய்யாது, இங்கே வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் நிறைவேற்றாது. அந்த நாட்களில் பாருங்கள், எல்லோரும் ஃப்ளைட்டு பார்க்கறதுக்கு போவாங்க, பஸ்ஸெலாம் பிடிச்சி ஃப்ளைட்டு பார்க்க கிராமங்கள்லேருந்து போவாங்க. பார்க்குறதுக்கு போய் ஏர்போர்ட்டுக்குள்ளே போவாங்க, ஃப்ளைட்டு மேலே ஏறுவாங்க, ஃப்ளைட்டுக்குள்ளே போய் உட்காந்துலாம் செய்வாங்க. அப்போ நானும் ஃப்ளைட்டை பார்த்துட்டேன், நானும் ஃப்ளைட்டில் ஏறிட்டேன் அப்படின்னு பெருசாக வந்து பேசுவாங்க. ஆனால் ஃப்ளைட்டில் போனீங்களான்னு கேட்டால் நான் எங்கே போனேன்? பாருங்கள், ஃப்ளைட்டில் போய் உட்கார்ந்ததுனால நீங்கள் ஃப்ளைட்டில் பறந்துட முடியாது. அங்கே ஒரு வேலை நடக்குது, ஃப்ளைட் எப்படி பறக்குது பாருங்கள். அதுக்கு தான் பெரிய ரன்வே கட்டி விட்ருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்ல, எதுக்கு இந்த ஃப்ளைட்டை இப்படி பறக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்வாங்க. பாருங்கள், சும்மா பறந்துடாது ஃப்ளைட்டு, ஏன் அவ்வளோ பெரிய ரோடு போட்டு ரன்வே போட்டு விட்ருக்காங்க. ஃப்ளைட்டு பாருங்கள், அது நல்லா ரெக்கை அப்படி விரித்து வச்சுருக்கு இல்லையா, எதுக்கு அப்படி வச்சுருக்குது? அது ஸ்பீடாக அப்படி போகும்போது இந்த ரோட்டில் இந்த ரெக்கை மேலே இருக்குது, கீழே உள்ள அப்படி காற்று அழுத்தும் பாருங்கள், காற்று வேகம் அழுத்த, இது ஸ்பீடாக போகுது, கீழே காற்று அழுத்தம் அதிகமாக ஒரு கட்டத்துக்கு மேலே டக்குன்னு என்ன செஞ்சிடும், இன்ஜின் டேக் ஆஃப் ஆயிரும், தூக்கிடும். அதுக்கு தான் அவ்வளோ தூரம் ரோடு போட்டு வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் பாருங்கள் டேக் ஆஃபே ஆகலை, வாழ்க்கையில் ஏன் உயரலை, ஏன் முன்னேறலை, ஏன் பிரச்சனை சரியாகலை. ஃப்ளைட்டை போய் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க, ஃப்ளைட்டை போய் பார்த்துருக்காங்க, தொட்டு பார்த்துருக்காங்க, உட்காந்து பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் அவன் 100 ரூபாய் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டான். இதே கதை தான் நிறைய பேர் வாழ்க்கையில். சர்ச்சுக்கு போகிறாங்க, நல்லா பாடுறாரு அப்படின்னு பாட்டை கேட்குறது, பாடுறது, நல்ல பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறது, ஆனால் அதையே சொல்லி அதுலேயே உறுதியாக இருக்கிறது இல்லை. அதனால தான் பறக்கவே இல்லை இன்னும் வாழ்க்கையில். எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? அப்போ வாழ்க்கை ஏன் முன்னேறலன்னு புரியுதா இப்போ? பாருங்கள், இதை தான் கற்றுக் கொடுக்குறேன். இந்த விசுவாசத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற நிலையில் இருக்கவே முடியாது. பாருங்கள், இதை கற்றுக் கொடுக்க என் வாழ்க்கையில் அடுத்தடுத்த வாசல் திறக்கிறது. இதெல்லாம் சும்மா சொல்லலை, நான் இதெல்லாம் வந்து வேலை செய்யாமல் என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் சொல்லலை. சில விஷயம் வெளியில் தெரியாமல் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் வேலை ஆழமாக ரொம்ப நடந்துகிட்ருக்கு என் வாழ்க்கையில். என் எதிர்காலத்தை நோக்கி கர்த்தர் கொண்டு போகிற அந்த திட்டத்துக்கு நேராக பெரிய பெரிய வேலைகள் எனக்காக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நான் அதை தான் பேசுகிறேன், காலையில் எழுந்துச்சுன்னா அதை தான் பேசுகிறேன். இந்த ஊழியை எப்படி நடக்கணும், இன்னும் எவ்வளோ நபர்கள் இங்கே வரப்போகிறாங்க, எத்தனை மக்களுக்கு இது பிரயோஜனப்பட போகுது, அதை தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். இன்றைக்கி இருக்கிறத வச்சு என்ன செய்ய போகிறதில்ல, யாருமே இல்லை. சிலர் என்கிட்ட நேற்று கூட ஒருத்தர், நீங்கள் இண்டிபெண்ட்டாக பண்ணுறீங்களா, யாரும் இல்லையா, யாரு கூட சேர்ந்து பண்ணலையா அப்படின்னு இருப்பாருங்க. நான் தான் சொன்னேன், அப்படி யோசிச்சுட்டு வந்த ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டே வந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும்போது, என்ன பண்ணுறீங்க, அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இதுக்கு என்ன பண்ணுறீங்க, காசுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படி நிறைய சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. இப்போ ஆண்டவர் வரும்போது என்கிட்ட பேசிகிட்டே வந்தார் பாருங்க, நீ இண்டிபெண்ட்டாக இல்லை, தனியாக இல்லைடா, நீ என்னை சார்ந்து என் கூட தான் இருக்கிற, நீ இண்டிபெண்ட் ஒரு ஊழியக்காரன் கிடையாது, நீ டிபெண்ட், என்னை சார்ந்து செய்கிற ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு என்கிட்ட பேசினார் பாருங்க. எனக்குள்ளே பெரிய தைரியம் வந்துச்சு. நீ தனியாக இருக்கிறன்னு என்ன செஞ்சிடாத, தவிச்சு நினச்சி போயிடாத, அப்படிலாம் நினைக்காத. பாருங்கள், இதுதான் கர்த்தர் பேசுகிற விஷயம். இந்த வார்த்தை கேட்க நீங்கள் தனியாக அந்த மாதிரி உணரும்போது, யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது கர்த்தர் உள்ளேருந்து சொல்லுவார், நான் உன் கூட இருக்கிறேன், இந்த வார்த்தையின்படி உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றுவேன், இதுதான் நிறைவேறும், என் வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்ற போகிறேன், நீ பயப்படாத அப்படின்னு நம்ம கூட என்ன செய்கிறாரு, பேசுகிறார். இப்போ உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனை, கஷ்டங்கள், தொல்லைகள் எல்லாத்தையும் எப்படி மாற்றுறது, வேரில் டீல் பண்ணணும். வேரோடு அது என்ன செய்யணும், பிடுங்கப்பட வேண்டும். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம். அது வேரோடு பிடுங்கப்படுமானால் நிச்சயமாக அந்த பிரச்சனை இனிமேல் உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. வந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி என்ன செஞ்சுவீங்க, ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆன மாதிரி நீங்கள் மேலே பறப்பீங்க, பிரச்சனை கீழே போய்விடும். ஆமென். எல்லோரும் எழுந்து நிற்கலாம். நன்றி ஆண்டவர். இந்த வேலையை தான் நம்ம பண்ண போகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் பாருங்கள், இதே தான் செய்ய போகிறோம். இந்த வார்த்தை தான் நம்ம வாழ வைக்க போகிறது. இந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சரி பண்ண போகுது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ண போகிறது இந்த வார்த்தை தான். இப்போ வீட்டில் போய் இந்த வார்த்தையை பேசுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்கள், இந்த வார்த்தையின்படி தான் எனக்கு நடக்கும்னு சொல்லுங்கள், இதையே பேசுங்க, வேறு எதையும் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. இதில் உறுதியாக இருக்கும்போது, ஏன்னா வேர் பாருங்கள், உறுதியாக இருக்கிறது
அந்த மரத்துக்கு தேவையான எல்லா சத்தையும் கொடுக்கறது. அதே போல் நாம் வார்த்தையிலே உறுதியாக இருக்கும்போது அந்த வார்த்தையில் இருக்கிற எல்லா சத்துக்களும் நன்மைகளும் நம்ம வாழ்க்கையில் வந்து பலிக்க ஆரம்பிக்கிறது. எல்லோரும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, அற்புதமாக நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர், உம்முடைய வார்த்தையிலிருந்து அற்புதமான சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். விசுவாசத்தினால் நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோமே. எங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே ஆகும் என்று உறுதியாய் நிற்க உதவி செய்வீராக. உடைய வியாதி நீங்குவதாக, பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உங்கள் வார்த்தையை உறுதியாய் நம்பட்டும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் இதை குறித்த வெளிப்பாட்டை கொடுப்பீராக. உள்ளத்தில் இதை இன்னும் ஆழமாய் புரிய வைப்பீராக, தெளிவுபடுத்துவீராக. இதன்படி பேசி இதிலே உறுதியாய் நிலை நிற்க வேறொன்ற உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், வியாதி பிரச்சனைகள் ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளும் வேரோடு பிடுங்குண்டு கடலின் ஆழத்தில் போய் விழுந்து போகட்டும் கர்த்தாவே. வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், செல்வமும் செழிப்பும் உண்டாகட்டும் கர்த்தாவே. நீதிமானுடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கியிருக்கும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. இப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்ம ஒரே ஒரு பாடலை பாடுவோம், பின்பு கலந்து செல்வோம். உம்மைத்தான் நம்பியிருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த வாரம் சந்திக்கலாம்.